வினிதா, எப்படி நீ என்னுடைய முன்னாள் காதலியுடைய பேரு பாரதிங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச? என்னுடைய முன்னாள் காதலியுடைய பேர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா, இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதையும் தாண்டி, லைக் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் யார், அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கூட கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான். எனக்கு தெரிஞ்ச ஆளா? யாரு 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 யாரு? செல்வமணி அண்ணா. செல்வமணியா? அதான் சார், கேரக்டர் ஆர்டிஸ்ட் செல்வமணி அண்ணா. ஏண்டா செல்வமணி, வினிதா உன்கிட்ட கேட்டா, வினிதா உன்கிட்ட கேட்டா சொல்றியா? அவன் நாளைக்கு உன்னை பார்த்து சாவுன்னு சொன்னா நீ நீ நடிக்க வந்தியா இல்ல வினிதாக்கு மாமா வேலை பார்க்க வந்தியா? எதுக்கு வந்த? எதுக்கு அதெல்லாம்? நீ எனக்கு தெரிஞ்சவன் தானே? நீ நல்லவனா இருந்தா என்னடா பண்ணிருக்கணும்? நீ நல்லவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்னுடைய கடந்த காலத்தையும் என் காதலியும் பத்தி வினிதா கேட்டிருந்தான்னா, நீ நல்லவனா இருந்தா ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அவளுக்கு உளவு பார்த்து விஷயம் சொல்லிட்டு இருக்கிறியா? உன்னெல்லாம் எதுக்குடா உயிரோட விடணும்? உன்னை இன்னைக்கு இங்கே கொன்னுடுடா. நீ போ மச்சான், நான் பாத்துக்கிறேன். இல்ல இவனை சாவடிக்கணும். சொன்னா கேளு மச்சான், நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏய் நீ போ போ. ஏய் வாடா இங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? யாரா உனது வேலையை பார்க்க சொன்னது? சொல்லு. கேளு மச்சான், பாத்துக்கிறேன் மச்சான். நான் இப்ப சொன்ன உன்னை அடிச்சு கொண்டு வாங்க. போனமா தான் நீ போவ. சொல்லு, எதுக்குடா அந்த வேலை பார்த்த நீ? அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சொல்றானா? அடிக்காதீங்க, தெரியாம சொல்லிட்டேன் சார். இனிமே சத்தியமா சொல்ல மாட்டேன் சார். நான் ரொம்ப நல்லவன் சார், என்ன விட்டுருங்க சார். அடிக்காதீங்க சார். விடணுமா? நீ செஞ்சிருக்கிறது சாதாரண தப்பா? சாதாரண தப்பா? நீ செஞ்சது சாதாரண தப்பா? சாதாரண தப்பா? உட்கார் உட்கார், கொண்டு மிதிச்சு சார். ஏய் நீ நல்லவனா? பாரதி கதிர் காதலிச்சாங்க. ஏதோ சில காரணத்தால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பாரதி சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சந்தோஷோட தங்கச்சி தான் தேவின்னு தெரியாம கதிர் தேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏய் பாரதி தான் கதிரோட முன்னாள் காதலின்னு சந்தோஷ்க்கு தெரியாது. அதே மாதிரி பாரதியோட முன்னாள் காதலன் தான் கதிர்னு சந்தோஷோட தங்கச்சி தேவிக்கு தெரியாது. தெரிஞ்சா என்னடா ஆகும்? என்ன ஆகும்? தெரிஞ்சா என்ன ஆகும்? சொல்றா. தெரிஞ்சா என்னடா ஆகும்? என்ன ஆகும்? சொல்றா. தெரிஞ்சா என்னடா ஆகும்? என்ன ஆகும்? என்னடா ஆகும்? ஏய் என்ன ஆகும்னு தெரிஞ்சுதான் நீ பண்ணியா? இதுக்குள்ள இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கா? வெளியே தெரிஞ்சா பெரிய சிக்கலாயிடும் போல இருக்கு. ஏய் என்னடா யோசிக்கிற? சார், ராம் சார், இந்த மேட்ரு வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே சார். பாரதியோட ஹஸ்பண்டுக்கும் கதிர் சார் ஒய்ஃப் தேவிக்கும் இது வரைக்கும் விஷயமே தெரியாதா சார்? ஏன் சார், கேபி சார் படம் மாதிரி அவங்க உறவு முறையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே சார். என்ன சார் இவங்க உறவுக்குள்ள இப்படி இருக்கு? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் சார். ஆமாண்டா, இதெல்லாம் உனக்கு தெரியாது? இதுக்கு முன்னாடி தெரியாதாடா? சொல்றா, தெரியுமா தெரியாதா? இப்பதான் சார் தெரியும். நீங்க சொன்ன பிறகுதான் தெரியும். டேய் என்னடா சொல்ற? நான் சொல்லிதான் உனக்கு தெரியுமா? ஆமா சார், நீங்க சொல்லிதான் தெரியும். நீங்க சொன்ன பிறகுதான் ஃபுல் டீடைலும் தெரியும். சார், பெரிய மர்மமா இருக்கே சார். ஐயோ, மொத்த டீடைலும் சொல்லிட்டோமே. இவன் யார்கிட்டயாவது சொல்லிட்டான், கதிருக்கு தெரிஞ்சா கொன்றுவானே. ஐயோ, குடும்பத்தை காப்பாத்துறேன்னு நானே கெடுத்துட்டேன் போல இருக்கே. கடவுளே, என்ன பண்றது இப்ப? என்ன சார், இவனை எப்படி சரி கட்டலான்னு யோசிக்கிறீங்களா? டேய்
இங்க பாரு, நான் தான் சொன்னேனே கதிர்கிட்ட சொல்லிடாத. கதிர்கிட்ட மட்டும் இல்ல யார்கிட்டயும் சொல்லிடாத. என்ன நான் டேய் இந்த பாரு நான் சொன்னேனே சொல்லிடாதடா. நீ பாரதி கதிர் மேட்டரையும் சொல்லிடாத. கதிர் தேவி மேட்டரையும் யார்ட்டையும் சொல்லிடாத. டேய் நான் எதுவும் உளறது யார்ட்டையும் சொல்லிடாதடா. டேய் இந்த பாரு நீ ஏதாவது பேசினேன்னா அப்புறம் குடும்பத்துல சிக்கலாகி நீ எதுவுமே சொல்லாத. டேய் எந்திரா எந்திரா எந்திரி. இந்த பாரு சரி இந்த பாரு ஆனந்த ஆச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நான் அடிச்சது எதுவும் தப்பா எடுத்துக்காத சரியா? அண்ணன் மாதிரி நினைச்சுக்க. சான்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்டா உனக்கு. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, மூச்சு கீச்சு விடக்கூடாது, புரியுதா? உனக்கு நிறைய சினிமா சான்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். நல்லா நடிப்பல நீ, நல்லா ஒரு பெரிய கேரக்டரா செகண்ட் ஹீரோ சான்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்டா. வெளில சொல்லக்கூடாதுன்னா வெளில சொல்லிடாதடா. வா நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஐயோ கதிர்கிட்ட ஏதாவது உளறிட்டான்னா நம்ம மூலமா உண்மை தெரிஞ்சதாயிடுமே. என்ன பண்றது இப்போ? டேய் இதான் உனக்கு லாஸ்ட். இனிமே நீ இந்த மாதிரி ஏடா கூட வேலை பார்த்தேன்னு தெரிஞ்சது சாவடிச்சுன்னு சொல்லிட்டேன். என்ன வேலை பார்த்துருக்க போ போடு மச்சான். சரியா மிரட்டிட்டேன் இவனை. இனிமே இவனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. டேய் போ போடா. இல்ல இருங்க, என்னடா இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கா? ஐயோ மச்சான் அதெல்லாம் வேணாம். இது பாரு இனிமே நீ இவனை பார்த்தா எதுவும் பேசக்கூடாது, பார்க்கவே கூடாது சரியா? என்னடா உளர்ற? இவன் வினிதா கிட்ட தாண்டா எதுவும் பேசக்கூடாது. நான் இவன்ட்ட பேசினா அவன் வினிதாட்டியும் பேச மாட்டான் சரியா? நீயும் பேசாத. இந்த மாதிரி ஏன கூடமா கேள்வி கேட்காத மச்சான். நான் சொல்றதை மட்டும் செய்ய சரியா? இவனை பார்த்து நீ பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்டா அடி வாங்கினது அவன், நீ ஏன் பார்த்துட்டு இருக்க? ஒண்ணுல மச்சான் இவனை போட்டு ரொம்ப அடிச்சிட்டேன், அதான் கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. தப்பு ஓவரா பண்ணா அப்புறம் அடிக்காம என்ன செய்வாங்க? ஏன்டா மிரட்டினதோட விட்டுற கூடாது. நான் தான் கோபப்பட்டு அடிச்சேன்னா நீயும் அடிப்பேன். இது வரை ஏய் நீ கிளம்பு. நீ வா மச்சான், நமக்கு நிறைய வேலை இருக்கு, போலாம் வா வாடா. ரொம்ப சிக்கலான ஃபேமிலியா இருக்கு போல இருக்க. மொத்த ஃபேமிலியோட ஜாதகமும் நம்ம கையில எல்லாம் இருக்கு. இனி எதுக்கு பயப்படணும்? இதை வச்சு சான்ஸ் கேட்போம், கொடுத்து தானே ஆகணும். செல்வமணி நீ பெரிய நடிகன் ஆயிட்டடா. உன்னை அடிச்சு காலே இல்ல. சிதம்பரம் ப்ளீஸ் உள்ள போய் உளறி வைக்காத, அப்புறம் தேவி அப்செட் ஆயிடுவா. என்ன சொல்லணுமோ அதை நச்சுன்னு பேசிட்டு வந்துடு. சொல்றதுக்கு என்னடா இருக்கு? தெரிஞ்சே தப்பு பண்றான். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவனுக்கே தெரியவேனா? நீ முடிவெடுக்காதடா, நாம முடிவெடுக்க கூடாது. வேணும்னா ஒண்ணு செய்யலாம், நம்ம கோபத்தை காட்டலாம். என்னடா பண்ண சொல்ற? டேய் இதுல தேவியோட வாழ்க்கை அடங்கி இருக்குடா. இப்போ தப்பா நடந்த சந்தோஷ பாரதி திருத்தல, அதே மாதிரி இங்கேயும் ஏதாவது நடக்கிறான் இல்லையா? அதனால்தான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருன்னு. டே இது பாரதிடா, முடியாதுங்கிறத முடிச்சு காட்டுனவன். இது தேவி, முடியுங்கிறதே ஒடிச்சு போட்டுருவா. புரியா பேசாத வாழ் சுந்தரம். பாரதி தேவி ரெண்டு பேருமே பொண்ணுங்க தான்டா. இத பாரு, தப்பு பண்ண புருஷனை வச்சுக்கிறதா இல்லைன்னா வெட்டி விடுறதான்னு தேவியே முடிவு பண்ணட்டும். தயவு செஞ்சு நீ முந்திக்காத. சரிடா வா. சிதம்பரம் ப்ளீஸ், நீ மனசு உடைஞ்சு எதுவும் பேசிடாதடா. பத்ரி உடையறதுக்கு என்னடா இருக்கு? வா உள்ள வா. தேவி தேவி. அப்பா வா. வாங்கப்பா, வாங்க பத்ரி அங்கிள். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா, வாங்க உட்காருங்க. எங்க என் பேர் எங்க? அவனை வேக்சின் போடுறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட தான் சும்மா இருப்பான், அதனால தான் அத்தையோடய அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா மாப்பிள்ள எங்க? அவரு மாடியில இருக்காரு. வேணா கூப்பிட்டுமா? வேணாம் வேணாம், அங்கேயே போய் பேசிக்கிறேன். என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? என்னாச்சு? ஆமாம்மா, இது என்னன்னா ஷூட்டிங் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளை என்கிட்ட செலவை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. நிறைய செலவாக இருக்கும், மேற்கொண்டு ஃபைனான்ஸ் தேவைப்படலாம். மாப்பிள்ளை ரொம்ப சங்கோச்சியாச்சே, கேட்கறதுக்கு கூச்சப்படுவார். அதனால தான் நானே அவர்கிட்ட கேட்டு கொடுக்கலான்னு வந்தேன். நமக்கு பணமாமா முக்கியம்,
மாப்பிள்ளை பெரிய டைரக்டர் ஆன இல்லையா, அதான் நமக்கு முக்கியம். ஆமா, சிதம்பரத்துக்கு கதிர் மாப்பிள்ளைன்னா அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு பாசம். ஆனா அவர் தான் மாறிட்டாரு. அவரை பத்தி உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா நிச்சயமா நீங்க தாங்க மாட்டீங்க. தேவிக்கு எப்ப தெரியுமோ பாவம், தெரிஞ்சே என்ன கஷ்டப்படுவா. தேவி, நாம நினைச்ச மாதிரி சில கேரக்டர்ஸ் இல்ல, கதையில அமையல. கேரக்டர் தப்பா இருக்கு, அத பத்தியும் பேசணும். பரவாயில்ல அங்கிள், நீங்களும் அழகா வசனம் கோத்த மாதிரி பேசுறீங்க. சரி, நீங்க மேல போய் பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகேம்மா. வாடி. ம். என்ன கதிர், பிஸியா? சார் வாங்க 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 சார், வாங்க வாங்க சார், வாங்க உட்காருங்க. என்ன சார் இது சர்ப்ரைஸா இருக்கு? சொல்லவே இல்லை இங்க வரீங்கன்னு. ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் ஷூட்டிங்க்கான செலவு கணக்கெல்லாம் இதில் இருக்கு, கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, செலவு கணக்கெல்லாம் ஓகே, பட் அது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? இனிமே நீங்க சுதந்திரமா செயல்படலாம், உங்க இஷ்டப்படி. நாங்க 2 பேரும் இனிமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதா இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டீங்களா? ஏன் ஏன் சார், ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டீங்க? நம்ம சினிமா கம்பெனி ஆரம்பிச்சப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. இந்த பெட்டியில் 2 செக் புக்கில் சில லீவ்ஸில் கையெழுத்து போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபில்அப் பண்ணி எடுத்துக்கலாம். சார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. கதிர் சார், நாங்க கேள்வி கேட்க மாட்டோம், என்ன கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் கேள்வி கேட்காதீங்க. சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்து இதுதான் கணக்குன்னு கணக்கு புக்கெல்லாம் தூக்கி போடுறீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இனிமே வரமாட்டோம், எங்களுக்கு இனிமே இதுல சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க. என்ன என்னமோ நடந்திருக்கு. என்னாச்சு? காரணத்தை சொல்லி பொண்ணாக போகிறதில்ல. நீங்கள் படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி முதல்ல அதை நல்ல விதமாக முடிங்க. அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் இதில் இருக்கு. சார், இப்படி புதிர் போடாம விளக்கமா பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இருக்கு, ஆனா சொல்லக்கூடாது. என்ன சொல்லி எதுவும் நடக்க போறது இல்லையே. என்ன சார் நீங்க? சார், தயவு செஞ்சு இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதை நிறுத்திட்டு ஓப்பனா பேசுங்க. என்ன காரணத்தால நீங்க 2 பேரும் வரமாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தெரியாத காரணமாக இருந்தால் தான் நான் சொல்லணும். தேவையில்லை, முதல்ல அந்த படத்தை முடிங்க, அது போதும். அப்படியெல்லாம் என்னால அடிபணிஞ்சு போக முடியாது சார். என் கேள்விக்கு உண்டான பதிலை நீங்க முதல்ல சொல்லுங்க. இந்த படத்தை எடுக்கணுமா இல்ல முடிக்கணுமாங்கிறத நான் பாத்துக்கிறேன். அது எப்படி கதிர்? நீங்க படம் எடுக்காட்டி வினிதா கூட ஷாப்பிங் போக முடியாதே. அப்புறம் அவ ஷாப்பிங் பண்ண பொருள்கள் எல்லாம் தூக்கிக்கிட்டு அவ பின்னால அலைய முடியாதே. நீங்க டைரக்டரா இருந்தா தானே வினிதா உங்களை மதிப்பா. நான் சொல்றது கரெக்ட் தானே டைரக்டர் சார்?
அதுதான் உங்க 2 பேரையும் அப்செட் பண்ணிடுச்சேன். சார், நீங்க பார்த்தது உண்மைதான். அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது ஏன் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா என் மேல கோவப்பட மாட்டீங்க. சார், ஆக்சுவலா என்ன வேணாங்க, ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை, போதுங்க. நிறைய பட்டுட்டேன். யார் மேலாம் பாசம் வச்சனோ அவங்களால எனக்கு இடிமேல் இடிதான் கிடைச்சது. முதல்ல என் தம்பி, இப்போ நீங்க. ஒரு விளக்கம் வேண்டாங்க. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க. விஷயத்தை சரியா விசாரிக்காம நீங்க என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. என் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு எனக்கு நீங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்ல. அதை கொடுக்காம நான் குற்றவாளின்னு தீர்ப்பு சொன்னா எப்படி சார்? சார், நான் இப்ப சொல்றேன், ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா. காஃபி எங்கிட்ட கொடுத்துரு, நாங்க எடுத்துக்கிறோம். நான் சமைச்சிடுவேன். சமைச்சோன்னு 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லம்மா, சாரிம்மா, நிறைய வேலை இருக்கு, இருந்தா வச்சுக்கலாம். என்ன வேலை? நான் தான் சீக்கிரம் சமைச்சிடுறேன்னு சொல்றேன்ல. பத்ரி அங்கிள், காஃபி எப்படி இருக்கு? நான் இன்னும் குடிக்கவே இல்லையே. குடிச்சிட்டு சொல்லுங்க. நான் தான் வெயிட் பண்றேன்ல, குடிச்சிட்டு சொல்லுங்க. சொல்றேன், நீ வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல. முதல்ல காஃபியை குடிச்சிட்டு சொல்லுங்க. பத்ரி, குடிச்சிட்டு ஒப்பீனியன் சொல்லு, கேட்டாதான் போவா. தேவி, காஃபி சூப்பர். அப்படியே உன் சித்தி சிவகாமி போட்ட காஃபி மாதிரியே இருக்கு. பின்ன என் சமையல் குருவே சித்தி தானே. நல்லா இருக்குமா? அப்பா, என் சமையலும் இதே மாதிரி நல்லா தான் இருக்கும். 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லம்மா, ரொம்ப அவசர ஜோலியா போயிட்டு இருக்கேன். இன்னொரு நாள் வரேம்மா. ப்ராமிஸ்? நம்மள ப்ராமிஸ் பண்ண சொல்றாடா. உன்னை நம்பி தான் ப்ராமிஸ் பண்ணணும். பண்ணட்டமா தேவி? ப்ராமிஸ். சரி. போதுமா மாப்பிள்ள? சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு, வேணுங்கிறத எடுத்துக்கங்க. மேற்கொண்டு தேவைப்பட்டாலும் தயங்காம கேளுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். உங்க மகன் பிறந்த நேரம் நீங்க ஜெயிக்கணும், அதான் என் ஆசை. சரி, நான் வரேன். வரேன். ஏமா, சம்பந்தி அம்மாவும் பேராண்டி இன்னும் வரலையா? இல்லப்பா, ஃபோன் பண்ணாங்க. அங்க ஏதோ கூட்டமா இருக்கான், வந்துடுறேன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படியா? குழந்தை சம்பந்தியம்மாங்கிட்ட அழமாட்டானே. அவனா அழப்போறான்? அவன் தான் என் அத்தையோட வீட்டுக்காரராச்சே, அப்புறம் எப்படி அழுவான்? அவங்க கிட்ட இருக்கும்போது அழவே மாட்டான். சரி சரிம்மா, நான் வந்ததா சொல்லு. சரி, வரேன் ஓகேப்பா. மேடம். ம்.